அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூச்சலையும் பயங்கரமாக சத்தத்தையும் போடுறாங்க. இப்படி நீ பேசுவான்னு சொல்லி ஒரு மேலே பேசுனது கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக கத்துறாங்க. கையில் மைக் எடுத்து ஒருத்தர் எறிகிறாரு. அந்த மைக் நேராக போய் பார்த்தீங்கன்னா நெறியாளர் ரமேஷோட பின் மண்டையில் போய் அடிபடுது. அடித்தோடனே அவருக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக பிளட்டு போயிட்டு. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப நாளாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஆனால் நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது ஊடகத்துக்கு, ஒரு ஊடகவியலாளருக்கே வந்துட்டு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனல் வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னணி செய்தி நிறுவனம். இந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவரால் எல்லா தொகுதியும் கவர் பண்ணுற மாதிரி தமிழகம் எங்கும் வந்து தேர்தல் பயணம் சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே இவங்களுடைய பிரதிநிதிகளை நிப்பாட்டி வச்சு மக்கள் முன்னாடி பேச வைக்கிறாங்க. ஒரு தேர்தலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நெறியாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே இடும்பவனம் கார்த்திக், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் என்ன பண்ணாரு, கனிமவள கொள்ளை பற்றியும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட துணை செயலாளர், திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனாக இருக்கக்கூடிய சேங்கை மாறனை பற்றி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்படி முன் வச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திமுக அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூச்சலையும் பயங்கரமாக சத்தத்தையும் போடுறாங்க. இப்படி நீ பேசுவான்னு சொல்லி ஒரு மேலே பேசுனது கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நெறியாளர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதிமுகவுக்கு சார்பாக ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த கெஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தம்பியை பேச விடுங்க, ஏன் பேச விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த சேங்கை மாறன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீங்கள் பேசினதை வாபஸ் வாங்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே மேடையிலே மிரட்டிட்டு இருக்காரு. இங்கே மிரட்டிட்டு இருக்க மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கூச்சல் குழப்பம் அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சேரை வந்து கையில் தூக்கிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. எங்கே மேடை மேலே எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரும் என்ன பண்ண, இடும்பவனம் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசவும் அவர் கூப்பிடுறாரு, வா இங்கே வந்து பேசுவா, இங்கே வந்து பேசுன்னு இவரும் கூப்பிடுறாரு. அப்போ சேங்கை மாறன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து இப்போ தான் வந்து தேர்தலுக்கு சந்திக்கிறீங்க, அடுத்து நீங்கள் தான் தொடரணும்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு சேங்கை மாறன் என்ன பண்ணணும்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க அப்படின்னும் போது ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சரிப்பா உட்காருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி இந்த நெறியாளர் ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் போய் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, அப்போ தான் வந்து கேட்பாங்க, ஏன்னா வந்து ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப வந்து அராஜகமாக போயிட்டுருக்கு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவர் வாபஸ் வாங்கணும், இல்லைனா அவங்க அடக்க முடியாது. அவர் வாபஸ் வாங்கலாம் அடக்க முடியாதுன்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இன்னும் வந்து வெறியாகிறாங்க. வெறியாகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா விவாதத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு அங்கே இருக்க கும்பல் எல்லாம் வந்து மேடைக்கு ஓடி வருது. மேடைக்கு ஓடி வந்து சேரை தூக்கி அடிக்கிறதுன்னு போட்டு இடும்பவனம் கார்த்திக் கிட்டத்தட்ட வந்து கையில் சிக்கியிருந்தாலும் இடும்பவனம் கார்த்திகை போட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு போட்டு அவரை அடிச்சுட்டு இருக்கும்போது கையில் மைக் எடுத்து ஒருத்தர் எறிகிறாரு. அந்த மைக் நேராக போய் பார்த்தீங்கன்னா நெறியாளர் ரமேஷோட பின் மண்டையில் போய் அடிபடுது. அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பயங்கரமான அடித்தோடனே அவருக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக பிளட்டு போயிட்டுருக்கு. ஒரு நெறியாளருக்கு அடிபட்டிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இடும்பவனம் கார்த்திகை அப்படியே ஓரம் கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ அராஜகமாக உள்ளே வந்து தாக்குறாங்க. அதாவது அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ முதல்வர் மு.க. ஸ்டாலினை பற்றியோ யாரும் வந்து தவறாக பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்க கொந்தளிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நாம் தமிழர் மேடையில் இது ஈஸியாக நடந்துட்டு இருக்க விஷயம்தான். நாம் தமிழர் மேடையில் கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருந்து அங்கே திமுகவில் சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா மேடையில் வந்து அடிக்கிறது இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் இடும்பவன கார்த்திகை வந்து தாக்க வர்றாங்க. அவர் வெளியே வந்து ஒரு பேட்டி, அவசரமாக ஒரு பேட்டி கொடுக்குறது. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் சேங்கை மாறனை பற்றி சில குற்றச்சாட்டுகளை நான் முன்வைக்கும்போது அந்த பக்கத்தில் இருந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் ஒருமையில் பேசி நிறைய பேர் வந்து தாக்க முற்படுறாங்க. அப்போ நான் வந்து திரும்ப அவங்கள வந்து சால்வ் பண்ணுவார்னு பார்த்தா இவர் தூண்டி விட்டுட்டுருக்காரு அப்படின்னு. நடுவில் அந்த அதிமுக சேர்ந்த அந்த கெஸ்ட்டு வந்து கேட்குறாரு, கொஞ்சம் அவங்க அமைதிப்படுத்த சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க தம்பி, இது என்ன ஜனநாயக நாட்டில் இது கூட உரிமை இல்லையான்னு அவர் ரொம்ப தெளிவாக கருத்தாக சொல்கிறாரு அதிமுக சேர்ந்தவர். ஆனால் கொஞ்சம் கூட மதிக்காமல் திமுகவிலேருந்து அப்படி புட்டு எறிகிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன நமக்கு தோணுது அப்படின்னா, ஒரு நெறியாளருக்கும் ஒரு கூட்டம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடை, அந்த மேடையில் பேசக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரில.
அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ திமுக பற்றியோ அதிமுக பற்றியோ ஏதோ ஒரு விமர்சனத்தை மற்ற கட்சிகள் வச்சு தான் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்க விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாலாம் வந்துருச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே அவரை பற்றி பல மீம்ஸ் போடுவாங்க, பயங்கரமாக போட்டு ட்ரால் பண்ணுவாங்க, அவரை மாதிரி கோபிசுவாரெலாம் நடிச்சு காட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கவே மாட்டாங்க. ஏன் இப்போ கூட எடுத்துக்கங்களேன், அதிமுக பாஜக கூட்டணி போது அடிமை அதிமுக அடிமை ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசுவாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் கூட வந்து இவ்வளவு மோசமாக மேலே போய் ஏறி அடித்து தாக்குற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்சியை தான் நம்ம பார்த்தோம். ஒரு தேர்தல் நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வைரல் ஆகுது, நியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க திமுகவை பற்றி கடுமையான கொள்கை ரீதியாக ஏதோ விமர்சனம் வச்சுருக்கிறாங்க, அதுக்காக அவங்க மேடை ஏறி போய் அடித்தாங்க அப்படின்னா கூட ஒரு பாருங்க, கொள்கையை பற்றி தவறாக பேசுகிற ஒரு அடிப்படை தத்துவம் கூட தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உண்மை இல்லை அப்படின்னா உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேர்மனாக, அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் அந்த ஏரியாவில் நான் தான் ராஜா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தூண்டி விடுற மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னை பற்றி என் ஊரில் வந்து நீ பேசிட்டு உயிரோட நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கரூர் சம்பவத்தில் நிறைய பார்வைகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயர்கள் லேட்டாக வந்தார், அதனால தான் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ வந்துட்டு சதிகாரர்கள் வந்து உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அங்கேயுமே பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி விஜயர்கள் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் செருப்பு வந்ததாக ஒரு இதை வந்து தாவேக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி மேடை ஏறி ஒருத்தரை தாக்குற அளவுக்கு திமுக துணியும் போது இதே மாதிரி கரூர் சம்பவம் அங்கே நடந்துட்டு இருக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினதுக்கப்புறம் தான் செருப்பு வந்து விழுகுது. அதாவது கரூர் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் அமைச்சராக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான அமைச்சர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் கரூர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்பவும் வெற்றி வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய இடம் பாது அப்படின்னு பார்க்குற இடம். அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒருத்தரை பற்றி தவறாக பேசும்போது அங்கே ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்படுது. அப்போ நின்றுட்டு இருந்த எல்லாருமே தாவேகா தொண்டர்களா இல்லை வந்து மக்களா, அவங்கெல்லாம் விஜயை பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தாங்கன்றதை தாண்டி அதுக்குள்ளேயும் சில பேர் பூந்துருக்காங்கன்னு சொன்ன விஷயத்தையும் யோசிக்க வேண்டி இருக்குன்றதா வந்து இப்போ நம்ம மைண்டில் வருது. ஏன்னா சிபிஐ வந்து எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்த வாங்கலில் யோசிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ வந்து தவறாக வந்து கையாளுறாங்க. அது எப்படிங்க, விஜய் லேட்டாக வந்தார், பஸ்ஸை வந்து அங்கேயே நிப்பாட்ட சொன்னால் முன்னாடி வந்து நிப்பாட்டினார், இதனால தானே பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் ஏன் இதையும் கோர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே திமுக தரப்புல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த அராஜக போக்கு இருக்குல்ல, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இப்போ தேர்தல் நடக்க போகுதுங்க, உங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஓப்பனாக மக்களுக்கு தெரிய போகுது. இத்தனைக்கும் அவ்வளோ கேமரா இருக்குது, ஒரு பக்கம் ட்ரோன் பறந்துட்டுருக்கு, எல்லா பக்கம் லைவில் போயிட்டுருக்கு, லைவில் அந்த நியூஸை பார்த்துட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா டக்குன்னு வந்து கட் ஆகிட்டு அவங்களுடைய லோகோ ஓடிட்டுருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருந்தால் ட்விட்டரில் வருது எல்லா விஷயங்களும். ட்விட்டரில் பார்த்தா ஒவ்வொரு காட்சிகளும் வெளியாகும் போது அதிர்ச்சியாகுது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கரூர் சம்பவத்தில் அதிகமாக முட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா விஜயை அடிக்கிறதுக்காக அவங்க அதிகமாக விஜயை அடித்து கரூர் சம்பவத்தில் விஜய் தான் காரணம் சொல்லும் போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறையா பேசினாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சா திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் இன்றைக்கி வந்துட்டு மீமாகவும் ஒரு பதிவுகளாகவும் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு கடந்து போகும்போது இதையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடணும், இதையும் வந்துட்டு நம்ம ரொம்ப எளிதாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு நெறியாளர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த சேனல்லையே வந்து அந்த நியூஸை பெருசாக கேரி பண்ணலை. இதே மாதிரி தான் கல்குவாரில் செய்தியாளரை தாக்குனாங்க, அந்த செய்தி வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. பட் எந்த செய்தி நிறுவனமும் பெருசாக அதை கொண்டு போய் சேர்க்கலை, மக்கள்கிட்ட ஒரு பெரிய போராட்டமாக அதை கொண்டு போகல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி அந்த திருநெல்வேலி பக்கக்கூடிய அந்த செய்தியாளர்கள் நம்ம சக செய்தியாளர் அடிபட்டான், அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ சொல்லி அவங்க பதறி அவங்க வந்து போராட்டம்லாம் மேற்கொண்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பதட்டம் தான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் ஒரு நெறியாளர் அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா
அங்கே இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மேடையை வந்து சீர்குலைச்சிருப்பாங்க. எப்படி அவங்க அடுத்த கட்ட பயணமாக அடுத்த ஊர்களுக்கு போக முடியும்? அப்போது ஒரு தொகுதியில் ஒருத்தரை பற்றி அங்கே நின்று நம்ம வந்து ஒரு தவறான இது சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அடிக்கிறது, ஒரு விமர்சனம்ங்கிறது வரத்தான் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கே ஒரு மனுஷன் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அவனுக்கு கண்டிப்பாக விமர்சனம் வரத்தான் செய்யும். அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அவனுக்கு ஆதரவாக இருப்பான், ஒரு பக்கம் வந்துட்டு அவன் சொல்கிற கருத்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த மேடையில் நீங்கள் ஆப்போசிட்டாக அவரை வந்துட்டு கருத்து மூலியமாக மோதிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒழுங்கா, நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அப்படி பண்ணீங்களா, அப்படி சொல்லி நிறையா பேசலாம், பேசக்கூடிய மேடை தான் இது. ஆனால் பேசவே கூடாது அப்படின்னும் போது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ தான் ரீசெண்டாக மனோ தங்கராஜ் அவர்களை பார்த்தோம். அவருடைய விஷயங்களை பற்றி நம்ம கேள்விப்படும் போது இதே மாதிரி தான் அதே மேடையில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விசில் அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கனிம வளக்குள்ளே எடுத்தால் மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியல. பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு விசில் அடித்தோன்னே அவர் அங்கேருந்து கத்துறாரு, இந்த மாதிரி வந்து நான் டவுசர், அதாவது நான் விசில் அடித்த காலத்தில் நீ அப்போ கோமணத்துக்குள்ளே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வெறி ஆகுறாங்க, கோவப்படுறாங்க, ஒரு இன்செக்யூரிட்டி தெரியுது. என்ன பண்ண போகிறோம், ஐயோ இப்படிலாம் பேசி நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களா, எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களான்னு தோணுதான்னு தெரியல. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கருத்து ரீதியாக அவங்க எதிர்கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இவர் தூண்டி விட்டதில் மொத்த பேரும் உள்ளே வந்து இடும்போன கார்த்திக்கை பயங்கரமாக தாக்கியிருந்தாலா, ஒருவேளை தாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டமும் வருது. அப்போது 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, வச்ச குற்றச்சாட்டை உண்மையா இல்லையா, நீ வா கோர்ட்டுக்கு வந்து சந்திக்கலாம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் வந்து வாங்க அடிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொட்டினா மொத்தமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 30 பேர், இவங்க ஒரு 30 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு உயிர் பலி? அதாவது அப்பாவியாக நின்று பார்க்க வந்து எத்தனை பேர் இங்கே செத்து போயிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு தொகுதியில் நின்றுக்கிட்டு உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா இறங்கி அடிக்க தான் செய்வேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம், எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு விவசாயி அவர்கள் மர்மமாக வந்து இறந்து போகிறாரு. ஒரு 6 நாள் ஆகியும் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியலை, அதாவது குற்றவாளி தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னும் போது அந்த பாப்பா 23 வயசு குழந்தை இறந்து போகிறா, கையில் வந்து எழுதி வச்சுட்டு இறந்து போகிறா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவோடைய இறப்புக்கு வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல, சடலத்தை எங்கள் அப்பாவோட சேர்த்து புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறா. ஸோ இந்த செய்தியும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த செய்தியை வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்லும்போது நம்ம மேலே வந்து பாயிறாங்க, ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிற, இதெல்லாம் வந்து ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த செய்தியும் பேசக்கூடாது, அந்த செய்தியும் பேசக்கூடாது, வேறு எந்த செய்தி தான் பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் ஃபுல்லாக இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கண்டன குரல்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன். அவங்க அதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது வந்துட்டு யாரை எதிர்க்கணும், யாரை வந்து நம்ம வந்துட்டு, அதாவது பண்ணக்கூடிய தப்பு சுட்டி காட்டுறதுனால பெரிய தப்பே கிடையாது. அது வந்து ஒரு இல்லை அவங்கள சொல்லக்கூடாது, அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப தவறாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நிறுவனங்கள் எப்படி கேரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரியே பண்ணலை. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்மள மாதிரி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பல நண்பர்கள் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை யூடியூப் பார்த்துட்டு இருக்குது. ஆனால் செய்தி நிறுவனங்கள் ஒரு நெறியாளருக்கு அடிபட்டிருக்கு, இப்படி ஆயிருக்குன்ற விஷயத்த பெருசாக கேரி பண்ணாமல் அவங்க ரொம்ப வந்து சால்வாக விட்டுட்டு போயிருக்காங்க. திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வீடியோவில் தெளிவாக இருக்குது. அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா அந்த கூட்டத்தை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் சால்வ் பண்ணாமல் தூண்டி விடும்போது அது எங்கே போய் நிற்குது, அது என்னவாய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அந்த நியூஸை பார்த்தாலே தெரியும். நீங்கள் பெருசாலாம் ஒன்று வேணாம், அந்த நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.